subscribe. உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எங்கப்பா இந்த விவசாயில கூப்பிட்டா வராங்க, உள்ளூர் கூட்டுறவு சங்கத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. நீ வேற மாவட்ட தலைநகர்ல ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிற, சென்னையில வேற பேரணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி நிறைய நம்ம மூத்த உழவர் பெருமக்கள் சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம இப்போ கண்டுக்கு மண்ட தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆர்வமுள்ள மூத்த முன்னோடிகளையும் எழுச்சியோடு வேலை செய்யக்கூடிய இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் நமக்கு அளித்த வாக்குறுதியான கூட்டுறவு பயிர்களை தள்ளுபடி செய்ய கோரி சென்னையில நேற்று முன்தினம் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பேரணி நடத்தினோம். ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு நிற்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு பேரணி நிற்குது. வந்த அனைத்து விவசாயிகளும் மிக கண்ணியத்தோடு மிக சிறப்பாக நம்ம வழிகாட்டுதலுக்கு ஏற்பட்டு மிகச் சிறப்பாக அந்த பேரணி நடத்தி கொடுத்தாங்க. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் அந்த மாதிரி மற்ற இயக்கங்கள்ல பேரணிகள் நடக்கிற மாதிரியான எந்த விதம் இல்ல, கோரிக்கையை நோக்கி மிகச்சிறப்பாக குரல் எழுப்பினார்கள். ஆக அந்த பேரணிக்கு கலந்து கொண்ட அனைத்து உழவர் உறவுகளுக்கும், பேரணி திரட்டி வந்தாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், உழவர் போராளிகள், இன்னும் இந்த பேரணிக்கு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் வாரியாக விவசாயிகள் நம்ம சங்கத்துல இல்லாட்டும் நிறைய பேர் தன்னெழுச்சியை திரண்டு வந்தாங்க. சித்தோடு பகுதியில் இருந்து, அந்தியூர் பகுதியில் இருந்து, நாமகிரிப்பேட்டை விவசாயிகள் தன்னெழுச்சியாக திரண்டு வந்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை இந்த பேரணி ஏற்படுத்தி இருக்கிறது. அரசை மீண்டும் ஒரு மறுபரிசீலனை செய்ய பணியை இந்த பேரணியை தொடங்கி இருக்கிறது. அதற்கு அடுத்தால் பாத்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள், வேளாண்மைத்துறை அமைச்சர் ஐயா மாண்புமிகு வினோத் அவர்களை பார்த்தோம். கூட்டுறவுத்துறையோட முதன்மை செயலாளர் அம்மா அமுதா ஐஏஎஸ் அவங்களை பார்த்தோம். கூட்டுறவுத்துறை மாநில பதிவாளர் லதா ஐஏஎஸ் அவங்களை எல்லாம் பார்த்து பேசும்போது இந்த பேரணிக்கான மரியாதை என்பது நம்மளுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த பலம் என்பது அவங்களை சந்திக்கும் போது அந்த வார்த்தைகள்லையும் மிக தெளிவாக உணர்ந்து, பேரணியை பார்த்தோம், விவசாயிகள் ஒற்றுமையா வந்திருக்கிறீங்க, முதல் கவனத்தை கொண்டு போறோம், கண்டிப்பா மாற்றம் நடக்கும், கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுங்க, அரசு செய்யுங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை நாம பெற்றிருக்கிறோம். ஆக நம்பிக்கையோடு காத்திருப்போம். வருகிற சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ள இந்த கடன் தள்ளுபடி அறிவிக்கல அப்படின்னா, வாக்குறுதி கொடுத்தபடி செய்யல அப்படின்னா, மீண்டும் ஒரு காலவரையில் உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரத்துல உட்கார்ந்தா கோரிக்கை நிறைவேறினா தான் சாப்பிடுறதுங்கிற முடிவுக்கே வந்தாச்சு. அதையும் பேரணியில அறிவிச்சாச்சு. ஆக இந்த ஒரு மாபெரும் விவசாயியுடைய ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக, எழுச்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கி அந்த சென்னை பேரணியில கலந்து கொண்டு அனைத்து உழவர் உறவுகளுக்கும், அனைத்து விவசாய சங்கங்கள் நம்ம அழைப்பை ஏற்று 15க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர்கள் வந்திருந்து ஆதரவு கொடுத்து கலந்து கொண்டு விவசாயிகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினாங்க. அவர்களுக்கும் சங்கத்தின் சில மனமார்ந்த வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு நம்ம பேரணிக்கு அனுமதி கொடுத்த சென்னை மாநகர காவல்துறைக்கும், நம்ம செய்தியை மிகச்சிறப்பாக வெளியிட்ட அனைத்து ஊடகங்களுக்கும் நம்ம சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.